லாக்அப் டெத்தா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அது எதுக்காகனா, சாத்தாங்குளம் தீர்ப்பு இப்போ வந்திருக்கு. பல பேரும் எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொன்னாலுமே இதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அது என்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. 2020 கொரோனா லாக்டவுன்ல நம்ம எல்லாருமே முடங்கி கிடந்த அந்த ஒரு நேரத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம்ல கடையை ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்கன்ட்டு செல்போன் கடை உரிமையாளரான அப்பா மகன் பெனிக்ஸ் அண்ட் ஜெயராமன் இவங்க ரெண்டு பேரையுமே அடிச்சு துன்புறுத்தி விசாரணை அப்படின்னு கூட்டு போயிட்டு அங்க கொடூரமான முறையில தாக்கி ரெண்டு பேரும் அட் அ டைம்ல அப்படியே இறந்து போன அந்த ஒரு சம்பவத்தை நம்ம யாராலுமே மறக்க முடியாத ஒரு துயர சம்பவம் தான். என்னதான் இதெல்லாம் பேஸ் பண்ணி படங்கள் வந்தாலுமே இதுக்கு தீர்ப்பு தான் என்ன, நம்ம படத்துல பார்க்குறோம் ஆஹா ஓஹோன்னு பேசுறோம், ஆனா நிஜத்துல இந்த மாதிரி தீர்ப்புலாம் கிடைக்குமான்ற கேள்வி எல்லார் மனசுலயும் இருந்துட்டு இருந்தது. ஆனா கண்டிப்பா அது ரியல் லைஃப்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றத உறுதி செய்யற வகையில இப்போ நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு தீர்ப்பு தான் இப்ப ரொம்ப பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. பல பேரும் நீதிபதி முத்துக்குமரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க, பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க. சோ இந்த லாக் அவுட் டெத் எப்படி நடந்ததுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். 10 போலீசார்கள் சேர்ந்து தான் அந்த ரெண்டு பேருமே பின்புறமா கிட்டத்தட்ட 200 முறை ரத்தம் வர 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 அந்த அளவுக்கு கொடூரமான முறையில அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. இது எல்லாமே சாத்தாங்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தாலும் கிட்டத்தட்ட பல போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்கும் போது இங்க இருந்தும் சரிப்பட்டு வராதுன்றதுனால கோவில்பட்டி சிறைக்கே இவங்களை கொண்டு போறாங்க. அங்க ஜூன் 22, 2020 பெனிக்ஸ் அவர்கள் இறக்குறத தொடர்ந்து ஜூன் 23, 2020 ஜெயராமன் அவர்களும் இறந்து போறாரு. இந்த செய்தி கேள்விப்பட்டதும் இன்னும் போராட்டங்கள் தீவிரமாகுது. இதை விசாரிக்க பல பேர்கள் பல போலீசார்கள் வந்தாலும் இதை அந்த அளவுக்கு நிலையெல்லாம் நிறுத்தல. அப்படியே போற போக்குல இந்த கேஸே இல்லாம பண்ணிடலாம் அப்படின்ற மனநிலையிலாம் கூட சில பேர்கள் இருந்தாங்க. ஆனா இந்த கேஸை விடவே கூடாதுன்ட்டு மேல்முறையீடுலாம் பண்ணி சிபிஐ விசாரணை வச்சு இதுக்கப்புறம் தான் இந்த 10 போலீசார்ல ஒரு போலீசார் பால்ராஜ் அப்படின்றவரு கொரோனா டைம்ல கொரோனா இறந்துட்டாரு. மீதி இருந்த 9 போலீசார்களுக்கும் இப்போ இரட்டை மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. எதனால இந்த இரட்டை மரண தண்டனைன்னு கேட்டீங்கன்னா, இறந்து போனவங்க 2 பேர் அப்படின்றதுனால தான் இந்த இரட்டை மரண தண்டனை. அது மட்டும் இல்லாம அபராதமும் வழங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இழப்பீடா பெனிக்ஸ் அவர்களுடைய தாயாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னா 1.04 கோடியே கொடுக்கணுமா. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இவங்க எல்லாரையுமே தூக்கு தண்டனையில போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அது என்னன்றத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த தண்டனையை கொடுத்ததுக்கு அப்புறம் நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் அந்த பேனாவுடைய ஊக்க உடைச்சிருக்காரு. அது ரீசன் என்னன்னா, மரண தண்டனைக்கு பிறகு பேனாவுடைய முனையை கண்டிப்பா உடைக்கணுமா. ஏன்னா இந்த பேனாவுல ஒருத்தருடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது திரும்ப அது பயன்படுத்தக்கூடாதாம். அதனாலதான் அதோடைய நுனியை உடைச்சதுக்கு அப்புறம் நீதிபதிக்கு கூட தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை பண்றதுக்கான ஒரு உரிமையே கிடையாதாம். சட்டம் இப்படிதான் சொல்லுதாம். அதனாலதான் அவரு அந்த பேனாவுடைய முனையை உடைச்சிருக்காரு. எப்பவுமே இது போல கேஸுகளுக்கு ஆயுள் தண்டனை தான் கொடுப்பாங்களாம். ஆனா இந்த கேஸுக்கு ஏன் அந்த போலீசார்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்கன்னா, இது போல ஒரு சில போலீசாரால தான் போலீஸ் மேல இருக்கிற நம்பிக்கையே பொதுமக்களுக்கு போயிடுது. இவங்களுக்கு கொடுக்க போற இந்த தண்டனை தான் மக்களுக்கு நம்பிக்கை வரணும். இதுக்கப்புறம் இது போல ஒரு சம்பவம் நடக்கவே கூடாதுன்ற காரணத்தினால நான் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்குறேன்ட்டு நீதிபதி முத்துக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. உண்மையாலே இது ஒரு நல்ல தீர்ப்பா இருந்தாலும் இதுக்கு பின்னாடியும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. சோ இவங்களை கோர்ட்டுல இருந்து ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க. அந்த கூட்டு போற அந்த ஒரு கேப்லயே இத்தனை வருஷம் ஜெயில இருந்தவங்க எப்படி இருக்கணும், ஒரு மனசு திருந்தி வருந்தி இருக்கணும். ஆனா சிரிச்சுக்கிட்டே ஏதோ டூர் போற மாதிரி அவங்க ஃபேமிலி எல்லாம் கை காட்டுறது, உள்ள தண்ணி வச்சிருக்கோம், இது வச்சிருக்கோம், அது வச்சிருக்கோம் சொல்றது, இதெல்லாம் பாக்குறதுக்கே இதெல்லாம் கண்டிப்பா தூக்கு தண்டனை போடுவாங்களான்ற சந்தேகம் வந்தாலும் இந்த தூக்கு தண்டனை வழங்குறதுக்கு பின்னாடி சில ரூல்ஸ் இருக்கு நம்ம சொல்லியிருந்தோம். இத ஒரு வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, இரட்டை மரண தண்டனை ஏன்னா 2 பேரை கொண்டு இருக்காங்க, அதாவது 2 பேர் இறந்திருக்காங்கன்றதுனால இரட்டை மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. இப்படி கடுமையான தண்டனைகள் கொடுக்கும் போது உடனடியா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதே நீதிமன்றம் ரெஃபரல் ட்ரையல் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையல் பார்ப்பாங்க. அது எதுக்காகனா ஹைகோர்ட்ல உறுதிப்படுத்தணும் இவங்க தான் அக்யூஸ்ட், இவங்க தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க, சோ இந்த தண்டனை இவங்களுக்கு கொடுத்தது சரிதான் அப்படின்ட்டு இந்த உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்குமா. அந்த ப்ராசஸ்ல அக்யூஸ்ட் சைட்ல கூட மேல்முறையீடெல்லாம் கூட பண்ணலாமாம். எவிடன்ஸ் என்னதான் இருந்தாலும் இவங்களுடைய மேல்முறையீட்டு மூலமா கூட இந்த ஒரு தண்டனை
தண்டனை குறைக்கப்படுமாம். அது எப்படி குறைக்கப்படும்னா, இந்த எவிடன்ஸ்லாம் உறுதிப்படுத்தப்படல அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அது ஆயுள் தண்டனையா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குமா. சோ சிபிஐ விசாரணை மூலமா எவிடன்ஸ் கிடைச்சி அது உறுதி செஞ்சதுனாலதான் இந்த மரண தண்டனை கிடைச்சிருக்கு. அது ஆயுள் தண்டனையா மாறும்போது 14 வருடம் கழிச்சு முன் விடுதலை கூட பண்ணலாம், இல்லனா நன்னடத்தைய பேஸ் பண்ணி கூட அவங்கள விடுதலை பண்ணிடலாம். இதுவே சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ஜியோ கவர்மெண்ட் ஆர்டர் படி எந்த ஒரு சலுகையுமே கிடைக்காதாம் அந்த குற்றவாளிகளுக்கு. சோ அவங்க இறக்குற வரைக்கும் அந்த ஜெயில மட்டும்தான் இருப்பாங்களாம். இந்த தண்டனைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஒரு பக்கம் நமக்கு இந்த தீர்ப்பு கிடைச்சிடுச்சே அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மக்கள் கொண்டாட்டத்துல இருந்தாலும் பெனிக்ஸ் அண்ட் ஜெயராமுடைய குடும்பம் வந்து மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய குடும்பத்துல இருந்த 2 ஆண்கள் இறந்து 6 வருடத்துக்கு அப்புறமா நீதி கண்டிப்பா நிலைக்கணும். கண்டிப்பா இதுக்கப்புறம் எந்த ஒரு சாதாரண குடும்பத்துக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. போலீஸ் வந்து அதிகாரத்துவம் எந்த இடத்துலயுமே வந்து காட்டக்கூடாது. மக்களுக்காக அவங்க உழைக்கணும். இதுக்காக தான் நாங்க இவ்வளோ வருடங்கள் போராடினோம், இந்த மேல்முறையீடுலாம் பண்ணோம், எங்களுக்கு எல்லாருமே துணையா இருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்தினர் கண்ணீரோட பேட்டிகளை கொடுத்துட்டு வர இந்த நிலையில தான் இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியா இருக்கு. உண்மையாலே இந்த தீர்ப்பை கேட்கும் போது சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனசு ஏதோ ஒண்ணு வந்து சங்கடத்தை தான் உருவாக்குது. ஸோ கண்டிப்பா மேல்முறையீடு செய்யும் போது இந்த அக்யூஸ்ட் சைட்ல கண்டிப்பா உறுதிப்படுத்தியே ஆகணும். இந்த எவிடன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இவங்களுக்கு தூக்கு தண்டனையே கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆயுள் தண்டனையா தான் மாறப்போகுது. இது மட்டும் நடக்கவே கூடாதுன்னா அது இந்த ஒரு விஷயமா தான் இருக்கும்ட்டு பல பேரும் அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, இதே மாதிரி நல்ல நீதிபதிகள் இருந்தா கண்டிப்பா பெண்களுக்கு இழைக்கப்படுற அந்த பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிராக நடக்கிற இந்த கொடுமைகள், அந்த இறப்பு எல்லாத்தையுமே தடுக்கலாம். இதே தண்டனை அவங்களுக்கும் கொடுக்கணும், அந்த குற்றவாளிகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்றது பல பேருடைய கோரிக்கையா இருக்கு. கண்டிப்பா ஏதாவது ஒரு கேஸுக்கு இப்படிப்பட்ட ஒரு நீதி தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நம்ம நம்பலாம். சோ நீதிபதி முத்துக்குமரன் அவர்களுடைய தீர்ப்பு கண்டிப்பா வீணாக கூடாது. இவங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கணும். இந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படுற இந்த தண்டனையை பார்த்து இதுக்கப்புறம் எந்த அதிகாரிகளும் பொதுமக்களை காயப்படுத்தவே கூடாது. இது ஒரு பாடமாக தான் எடுத்துக்கணும் எல்லாரும். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.